அப்போ இன்னொரு நாள் உங்கள் கடைக்கு வரேன் அண்ணா. வாங்க பாப்பா, எப்போ வேணாலும் வாங்க. ஆனால் இந்த பையலை மட்டும் கூட்டிகிட்டே வராதிங்க. அவன் இல்லாமல் நான் எங்கேயுமே போக மாட்டேன்னா. அப்படியா விஷயம்? சரி சரி மகிழ், கிளம்பலாமா? கிளம்பலாமே. அனுஷ்கா சொல்லிவிட்டு மெதுவாக அந்த கடையினுள்ளிருந்து வெளியே வந்தாள். டே மகிழே, ரொம்ப நல்ல பொண்ணாட்டம் தெரியுது. ஆமாண்ணா. பணங்காசெல்லாம் இருக்கும் போல? அதெல்லாம் இருக்குண்ணா, நிறையாவே இருக்கு. பார்த்துடா, நல்லபடியாக வச்சுக்கோ பிள்ளைய. அவள் என்னை பார்த்துக்குவா, பார்த்தாலே தெரியுது. சரி அண்ணா, அவள் தனியாக இருப்பா. ஏண்டா ஒரு 2 நிமிஷம் கூட ஆகல இருந்தாலும்ண்ணா. சரி சரி போயிட்டு வா. அனுஷ்கா இருக்கும் இடத்தை நோக்கி மகிழும் நடந்தான். அண்ணா, அவங்க 2 பேரும் வெளியில் வராங்கன்னு நினைக்கிறேன். வண்டியில் எந்த விதமான லைட்டு போடாதடா. ஹெட்லைட்டுண்ணா அதுவும் கூட வேண்டாமா? முக்கியமாக அந்த லைட்டு தாண்டா போடவே கூடாது. அப்புறம் எப்படி அண்ணா வண்டி ஓட்டுறது? நம்ம ஒருத்தங்களை ஃபாலோ பண்ண போகிறோம். இதுக்கு முன்னாடிலாம் நம்ம ஃபாலோ பண்ணது தெரிஞ்சாலும் பரவாயில்லன்னு ஃபாலோ பண்ணுவோம். ஆனால் இப்போ அப்படி இல்லை. அந்த வண்டியோட ஹெட்லைட்டை யூஸ் பண்ணி நீயும் வண்டி ஓட்டிட்டு வர. இதை கேட்டுவிட்டு வண்டி ஓட்டுநர் தலையை சொரிந்தான். உங்களுக்கு கதை கேட்கறதுன்னா ரொம்ப பிடிக்கும்னா அஸ்வின் தமிழ் நாவல்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க.